வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி மார்னிங் டிஃபன் எங்கள் வீட்டில் அவல் உப்புமா ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கோம். அது ஒரு அழாக்கு அளவு இருக்குதுங்க. அளந்து பார்த்தா இது ஒரு அழாக்கு தான் செய்ய போகிறோம். இது வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டா சாஃப்டாகிடும். அவல் வந்து ஒரு அழாக்குங்க தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, ஒரு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வைக்கல, கருவேப்பிலையே கொத்தமல்லியே போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேர்க்கடலை ஒரு அரை கைப்பிடி வேர்க்கடலை, இருக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. முந்திரி வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம. மஞ்சத்தூள் கொஞ்சம், அவ்வளோதாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு எல்லாம் வதக்கிட்டு வேர்க்கடலையும் வறுத்துட்டு நம்ம இந்த அலசி வச்சுருந்த இந்த அவல் போட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு பட்டி இறக்குனா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு சுவையான அவல் உப்புமா ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். ஒன்று கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கிட்டோம். நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். விடுங்க. வேர்க்கடலை ஒரு அரை கைப்பிடி வேர்க்கடலையும் அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். இந்த வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா ஒரு முருன்னு கடிப்படுற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம்ல. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்ச அவலையும் அதில் போட்டுக்கலாம். அது நல்லா வாஷ் பண்ணி வச்ச உடனே போதும், அது நல்லா சாஃப்டாகிடும். தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. நம்ம இந்த வாஷ் பண்ணும்போதே அது ஊறி போயிடும். நல்லா ஃபுல்லாக அப்படி பாருங்கள். லெமன் ரைஸ் பண்ண ஆயிடுச்சு. தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, ஈஸியான ப்ரிப்ரேஷன் இது. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரிஞ்சு வச்சுட்டு அவளை வாஷ் பண்ணி வச்சுட்டா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், வந்து ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இது மேலே வந்து இப்போ நல்லா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மேலே போட்டுக்கலாம். எம்மியான அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு, டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இந்த அவல் உப்புமாக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்லாம். பூண்டு ஊறுகாய், லெமன் ஊறுகாய், என்ன வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம். இதான் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். டிஃபன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.